சிக்ஸ்த்து வேர்ல்டு புக் இயல் 1ல் இருக்கிற செய்யுளை பார்க்க போகிறோம். செய்யுளில் வாழ்த்து பகுதியாக சிக்ஸ்த்து புக்கோட வாழ்த்து பகுதியாக ராமலிங்க அடிகளார் இயற்றிய திருவருட்பா பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு வரலாம். ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம்னா, ராமலிங்க அடிகளாரோட சிறப்பு பெயர் என்னென்னா திருவருட்பிரகாச வள்ளலார் என்பது தான் ராமலிங்க அடிகளோட சிறப்பு பெயர். இது ப்ரீவியஸ் இயரில் கேள்வி கேட்டிருக்காங்க. இவர் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள மருதூர் என்ற ஊரில் தான் வள்ளலார் பிறந்திருக்காரு. இது சில புக்கில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் அருகே உள்ள மருதூர்னு கூட கொடுப்பாங்க, அதுவும் ரைட்டு தான். இவருடைய பெற்றோர் பார்த்தோம்னா ராமையா சின்னம்மையார் என்பவர்கள் தான் வள்ளலார் அவங்களுடைய பெற்றோர். இவர் இயற்றிய நூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் ஆகியவை இவை எழுதிய நூல்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் இதெல்லாம் இவர் இயற்றிய உரைநடை நூல்கள். வள்ளலார் இயற்றிய உரைநடை நூல்கள் தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். இவருடைய பாடல்கள் இவர் வாழ்நாளில் இவர் இயற்றிய பாடல்கள் எல்லாத்தையும் தொகுத்து திருவருட்பா என்ற தலைப்பில் தொகுக்கிறாங்க. இந்த தொகுக்கிற வேலை யார் செஞ்சதுன்னா இவருடைய வள்ளலார் அவருடைய சீடரான தொழுவூர் வேலாயுத முதலியார் என்பவர் தான் இந்த பாடல்களை எல்லாமே திருவருட்பா என்ற தலைப்பில் தொகுக்கிறாரு. இது எல்லா மதங்களையும் புண்படுத்தும் நோக்கில் சமரசத்தை வள்ளலார் இயற்றிய திருவருட்பா சமரசத்தை பேசுகிறதால மதங்களை தீவிரமாக பின்பற்றியவர்கள் ஆறுமுக நாவலருடைய தலைமையில் இந்த திருவருட்பாவை மருட்பான்னு விமர்சிக்கிறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ராமலிங்க அடிகளுடைய பாடல்கள் அனைத்துமே திருவருட்பா என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டிருந்தது. இந்த பாடல்களை ஆறுமுக நாவலர் மருட்பா என விமர்சிக்கிறாரு. அடுத்தது பாருங்கள், சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவரே. சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் யாருன்னா வள்ளலார் தான் சமரச சன்மார்க்க நெறியை பின்பற்றியவர். ஆனால் வள்ளலாருக்கு முன்பே 1700 காலகட்டத்திலே சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் யாருன்னா தாயுமானவர் வருவார். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி. தாயுமானவர் யாருன்னா வள்ளலாருக்கு முன்பே சமரச கொள்கையை பின்பற்றியவர் யாருன்னா தாயுமானவர். அடுத்தது பாருங்கள், மதங்களின் பேரால் நடக்கிற வன்முறை கலவரத்தை தடுக்கிறதுக்காக சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவுறாரு. இது பாருங்கள், அனைத்து மதத்தோட நல்லிணக்கத்திற்காக வள்ளலார் நிறுவிய அமைப்பு எதுனா சமரச சன்மார்க்க சங்கம் தான். இது 1865 சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவுறாரு. அடுத்தது பசித்துயிர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலை நிறுவுறாரு. அது சத்திய தர்மசாலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சத்திய தர்மசாலையை 1867 வள்ளலார் நிறுவுறாரு. 1830 1860 காலகட்டம் வரைக்கும் 65-70 காலகட்டம் வரைக்கும் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் பஞ்சம் நடக்குது. 1860 சென்னை பஞ்சத்தால் மெட்ராஸ் மாகாணம் அதிக அளவில் பாதிக்கிறதை கண்டு வள்ளலார் மக்களுக்கெல்லாம் உணவு அளிக்கணுன்ற காரணத்துக்காக சத்திய தர்மசாலை என்ற அறச்சாலை நிறுவுறாரு. அந்த தர்மசாலையை தான் இவங்க அறச்சாலைன்னு கொடுத்துருக்காங்க. இது 1867 நிறுவுறாரு. அறிவு நெறி விலங்க எல்லாமே யோக நெறியை பின்பற்றணும்னு அறிவு நெறி விலங்க வள்ளலார் ஏற்படுத்திய அமைப்பு தான் சத்திய ஞான சபை. இது பேர், அதை சுருக்கிங்க ஞான சபைன்னு கொடுத்துருக்காங்க. அறிவு நெறி விலங்க ஞான சபை 1872 வள்ளலார் நிறுவுறாரு. ஆக மதங்களின் நல்லிணக்கத்திற்காக வள்ளலார் நிறுவிய அமைப்பு சன்மார்க்க சங்கம். பசித்துயிர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க வள்ளலார் நிறுவிய அமைப்பு எதுனா சத்திய தர்மசாலை. அறிவு நெறி விலங்க மக்களுக்காக வள்ளலார் ஏற்படுத்தியது சத்திய ஞான சபை. அவர் பின்பற்றிய உயிர்மநேய கொள்கையை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மனம் யாருடையதுன்னா வள்ளலார் அவரது. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். இது திருவருட்பாவுடைய ஒரு பாடல் வரி தான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பது வள்ளலாருடைய திருவருட்பாவில் இருக்கிற ஒரு வரி தான். இவர் இந்த சத்திய தர்மசாலை, இந்த சத்திய ஞான சபை, சமரச சன்மார்க்க சங்கம் இது எல்லாமே வள்ளலார் வடலூரில் தான் நிறுவுறாரு. அவர் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தோம்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற மருதூர் என்ற ஊரில் பிறக்கிறாரு. ஆனால் இந்த கடலூர் மாவட்டத்திலே தான் இருக்குது. கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த வடலூரில் தான் சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சன்மார்க்க சங்கத்தெல்லாம் அவர் நிறுவுறாரு. இவர் அந்த சத்திய தர்மசாலையில் இவர் அந்த பஞ்சத்தின் போது அந்த 1867 காலகட்டத்தில் அந்த மூட்டி அன்று நெருப்பு இன்னைக்கு வரைக்கும் மக்களோட பசி தீர்த்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க.
இவருடைய வாழ்ந்த காலம் பார்த்தோம்னா 1823 அக்டோபர் 5 இவர் வந்து பிறந்திருக்காரு. 1874 ஜனவரி 30 தைப்பூச அன்னைக்கு வள்ளலார் வந்து இறந்திருக்காரு. இவர் பிறந்த அக்டோபர் 5 வந்து தமிழ்நாடு அரசால் தனி பெரும் கருணை நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஏன்னா அவர் பாடல் இருக்குது, திருவருட்பா பாடல், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்ற பாடல்லாம் வள்ளலார் இருக்குது. அந்த பாடலோட அர்த்தமாக தனி பெரும் கருணை, அந்த கருணை மனம் படத்த வள்ளலோட ஞாபகார்த்தமாக அக்டோபர் 5 வந்து தனி பெரும் கருணை நாளாக தமிழக அரசு வந்து கொண்டாடிட்டு வருது. அடுத்தது இந்த திருவருட்பா பார்த்தோம்னா நமக்கு 6 திருமுறைகளாக தொகுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தல தொழுவூர் வேலாயுத முதலியார் என்பவர் தான் வள்ளலாருடைய பாடல்கள் அனைத்துமே திருவருட்பா என்ற தலைப்பில் தொகுக்கிறாரு. அதை வந்து 6 திருமுறைகளாக தொகுக்கிறாரு. திருவருட்பாவில் இருக்கிற பாடல்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா 5818 பாடல்கள் இந்த திருவருட்பாவில் இருக்குது. இப்போ நம்ம பாடலுடைய பொருள் பார்க்கலாம். எளிமையாக இருக்கிற பாடல்னால் நம்ம அப்படியே படிக்கலாம். நம்ம மற்ற பாடல்கள்லாம் பொருள் படிச்சுட்டு போய் படித்தா தான் புரியும். இந்த பாடல் எளிமையாக இருந்தாலும் நம்ம பொருளை படிச்சுட்டே போய் பார்க்கலாம். கருணை நிறைந்த இறைவன் வந்து என்னுடைய கண்ணில் கலந்திருக்கிறார், என்னுடைய சிந்தனையில் இருக்கிறாரு, என்னுடைய எண்ணத்திலையும் இறைவர் தான் கலந்துருக்கிறாரு, என்னோட பாட்டில் இறைவர் கலந்துருக்காரு, நான் பாடுற அந்த பாட்டோட இசையிலுமே இறைவன் கலந்துருக்காரு. ஆக மொத்தம் என்னுடைய மொத்த உயிரிலுமே கலந்துருக்கிறது அருட்பெருஞ்சோதியாகிய இறைவன் தான். அந்த ஜோதி வடிவான இறைவன் தான் என்னுடைய உயிரிலும் கலந்துருக்கிறாருன்றது தான் இந்த பாடலோட பொருள். இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம். திருவருட்பாவோட பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான், என்னுடைய பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து. இறைவனாகப்பட்டவன் என் கண்ணில் நிறைந்திருக்கிறான், என்னுடைய கருத்தில் இருக்கிறான், என்னுடைய சிந்தனையில் இருக்கிறான், என்னுடைய பாட்டில் இருக்கிறான், பாட்டோட இசையில் இருக்கிறான் என்பது தான் இந்த பாடலுடைய பொருள். வள்ளலாரை பார்த்தோம்னா 18 சித்தர்களில் ஒருவராக போற்றத்தக்க சிறப்பை பெற்றவர் தான் நம்ம வள்ளலார் அவர்கள். இவர் வந்து சைவத்திலையும் வைணவத்திலையும் எந்த மதத்திலையுமே கலக்காத நெறியை பின்பற்றியதால், சமரச சன்மார்க்க நெறியை பின்பற்றியதால் வள்ளலார் வந்து சன்மார்க்க கவி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா வள்ளலார். இவருடைய ஞானகுரு யாருன்னா திருஞான சம்பந்தர் அவர்கள் தான் வள்ளலாருடைய ஞானகுரு. இப்போ நான் இந்த வள்ளலாரை பற்றி என் புக்கில் நான் எந்த மாதிரி நோட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். இதுதான் என்னுடைய ஸ்கூல் புக் மெட்டீரியலு. இது என்கிட்ட வந்து ஒரிஜினல் புக் இல்லாதால ப்ரைவேட் மெட்டீரியலை ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து தான் நான் படித்தேன். இந்த பாயிண்ட் எல்லாமே, இதில் இருக்கிற இந்த பாயிண்ட் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி, நான் அவுட் சோர்ஸில் படித்தது, அதெல்லாம் புக்கில் நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம கொஷின் பண்ணுறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹைலைட் பண்ணி அங்கங்கே ஹைலைட் பண்ணி வச்சோம்னா நம்ம திரும்பவும் எதனா ஒரு கொஷின் டவுட்டுனா எல்லா ஹைலைட்டையும் நமக்கு பார்த்தா தான் புரியும். அதனால் நம்ம அங்கங்கே இப்போ இந்த புக்கில் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னா அதில் இருக்கிற ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் நம்ம சைடில் எழுதி வச்சோம்னா நமக்கு வந்து நம்ம இங்கே எழுதணும், இங்கே படித்தோன்ற ஞாபகம் இருக்கும். அதனால் புக்கில் பொறுத்தளவுக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, கையில் எழுதி படிக்கிறது தான். நம்ம 4 வாரத்தை எழுதி படிக்கும்போது, கிறுக்கி படிக்கும்போது தான் நமக்கு அந்த டேர்ம்லாம் ஞாபகம் வரும். இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இனிமேல் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி புக் மெட்டீரியலை கையாலே எழுதி பழகுங்க, கையாலே நோட் பண்ணி படிங்க.